வணக்கம். என்னுடைய பேர் கல்யாண சுந்தரம். எனக்கு வயசு 62. கடந்த 36 வருடங்களாக ஜோதிடத்துறையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலங்கிற இடத்துல திருச்செந்தூரான் ஜோதிட ஆராய்ச்சி மையம்ங்கிற பேர்ல ஆபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 36 வருடத்துல கிட்டத்தட்ட நான் 1.5 லட்சம் ஜாதகங்களை பார்த்திருக்கேன். இந்த பலதரப்பட்ட மனிதர்களையும் பார்த்திருக்கேன். இந்த ஜாதகம் வாழ்க்கையோட எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன். அவங்களுடைய தேடல்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மனுஷன் எப்போ ஜோசியரை தேடி வர்றான், தனக்கு எல்லாமே நல்லா நடக்குது அப்படிங்கிறத விட ஒரு நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையில தான் பெரும்பாலும் தேடி வர்றாங்க. தனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியோட தான் வர்றாங்க. இந்த 36 வருட ஆன்மீக ஜோதிட பயணத்துல நான் கற்றுக்கிட்ட உண்மைகளையும் உணர்ந்த விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதான் இந்த சேனல். நம்மள பல பேருக்கு, குறிப்பா இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஜோதிடம் என்பது உண்மைதானா? அந்த ஜோதிடம் விதியை மாற்றுமா? இல்ல வெறும் நம்பிக்கை மட்டும்தானா? இப்படியான பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னன்னா, நிச்சயமா மாற்றும். இதை நாம அறிவியல் பூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜோதிடம்னா ஏதோ ஒரு 7.5 நடு சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி அப்படின்னு பயமுறுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜோதிடம் என்பது உங்களை பயமுறுத்துற விஷயம் இல்லை. அது ஒரு நல்ல வழிகாட்டி, வாழ்க்கையை ஒரு எச்சரிக்கைப்படுத்துற ஒரு நிலைப்பாடு. நல்ல இருட்டுல நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, அப்ப மழை பெய்யுது. அப்ப லைட்டு இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த ரோட்ல நீங்க சரியா காரை ஓட்டிட்டு போக முடியாது. அதே நேரத்துல காரோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா ரோடு நல்லா தெரியும். அதே நேரத்துல இருக்கிற வளைவு, இருக்கிற பள்ளம், மேடு இதெல்லாம் கிளியரா தெரியும். அந்த வெளிச்சத்தின் உதவியோட நீங்க சேர வேண்டிய இடத்த ரொம்ப ஈஸியா அடைஞ்சிருவீங்க. அது மாதிரிதான் ஜோதிடம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. இப்போ கார்ல இருந்து வெளியில வரக்கூடிய லைட்டு அந்த ரோட்ல உள்ள வளைவையோ மேடு பள்ளத்தையோ திருப்பங்களையோ சரி செய்யல, அது அங்கேயே தான் இருக்கு. ஆனா அந்த லைட்டினுடைய வெளிச்சத்தினால நம்ம அதை சரியா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியுது. அது மாதிரிதான் ஜோதிடமும். அதுல நல்ல காலம் எது, சற்று மோசமான காலம் எது, எந்த காலத்துல தொழில் ஆரம்பிக்கணும், எந்த காலத்துல மெதுவா போகணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி தான் ஜோதிடம். சரியான ஒரு நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழில ஆரம்பிக்கணும். இப்ப சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாகும். இத சரியான நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூர் போனோம்னாக்கா இந்த 7 லட்சம் ரூபாய் முதலீட்டுல ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு ஊருக்கு வந்துடலாம். ஆனா அதே ஒரு டைம் சரியில்லாத நேரத்துல அந்த முடிவை எடுத்துட்டோம்னாக்க அங்க நல்ல கம்பெனி கிடைக்காது, நல்ல முதலாளி கிடைக்காது, சரியா வேலை செய்ய முடியாது. சில நேரங்கள்ல உணவு ஒவ்வாமை கூட நம்மளை ஊருக்கு திருப்பி அனுப்பிடும். இத வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் ஜோதிடம். இனிமே வர்ற வீடியோக்கள்ல உங்க ஜாதகத்தை நீங்களே எப்படி எளிமையா பார்த்துக்கலாம். ஜாதகம் தெரியாதவர் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி அருமையா ஒரு விளக்கம் சொல்ல போறோம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், வீடு, அணைக்கட்டு, வாகன யோகம் எப்படி இருக்கு, அதே போல உடலில் வரக்கூடிய நோய் நொடிகள், அதற்கு என்ன தீர்வு, பரிகாரங்கள். ஆமா, ஒரு பெண் அல்லது ஆணுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போறோம். ஆயுள் பாகங்கள் அதையும் சொல்ல போறோம். ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த இடத்துல எந்த கிரகங்கள் எப்படி இருந்தா ஒரு மனிதனுடைய எதிர்காலம் பலமா சிறப்பா வரும் அப்படின்னு சொல்ல போறோம். அதே போல தொழில்களை பற்றி அலசி ஆராய போறோம். இன்னைக்கு பல்வேறுபட்ட முறைகள்ல அந்த தொழில்கள் இருக்கு. சுய தொழில் இருக்கு, பிறரிடத்திலே வேலை இருக்கு, அந்நிய நாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கு, அடிமைத்தனமான வேலைகள் இருக்கு, சுய தொழில்கள் இருக்கு.
இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை பத்தி பண்ண போறோம். ஒருத்தர் சாதாரண லட்சங்களை சம்பாரிச்சு வாழ்க்கை நடத்துவாரா, இல்ல பல கோடிகளை சம்பாரிச்சு கோடீஸ்வரர் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை சொல்ல போறோம். அதே போல அரசியல் வாழ்க்கை சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல தனித்தனியா சொல்ல போறோம். ஒரு பிரசிடண்ட், ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலரு, ஒரு மந்திரி, இந்த மாதிரியான நிலைப்பாடுகளையும் நம்ம பார்க்க போறோம். இதற்கு பிறகு எப்ப செலவினங்களை குறைக்கணும், செலவினங்கள் எப்ப அதிகமாகும், செலவினங்கள் எப்ப குறைச்சு எப்படி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்ல போறோம். அதற்கு பிறகு விதியின் உண்மை நிலை தன்மையை சொல்ல போறோம். உங்களை மீறிதான் விதி செயல்படுது அப்படிங்கிறதையும் நாம சொல்ல போறோம். ஆமா, நீங்க விரும்பாமலே நல்லது நடக்கும், நீங்க விரும்பாமலே சில நேரங்கள்ல கெட்டது நடக்கும். அதற்கான விளக்கங்களையும் நம்ம சொல்ல போறோம். இது ஏதோ புத்தகத்துல படிச்சுட்டு உங்களுக்கு சொல்ற மாதிரி இல்லாம என்னுடைய 36 வருட ஜோதிட அனுபவத்துல இருந்து உங்களுக்கு எளிமையா தெளிவா புரியுற மாதிரி சொல்ல போறோம். உங்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதற்கு உண்டான தெளிவான பலன்களை சொல்றோம். எல்லாம் வல்ல இறையொருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.